சோளக்காட்டில் இளம்பெண் படுகொலை. கணவரை இழந்த இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை. காப்பாற்ற ஆள் இல்லாமல் எப்படி தவித்து இறந்தாரோ. கொடூர கொலையாளியை அழைத்து வந்து எப்படி கொலை செய்தாய் என நடித்து காட்ட சொன்ன போது அதிர்ச்சி. தாயையும் தந்தையும் இழந்து தவியாய் தவித்து வரும் 2 பெண் குழந்தைகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரம் வடக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியை சேர்ந்த இளம்பெண் நிர்மலா. இவருடைய கணவர் 4 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தனது 2 பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார் நிர்மலா. 26ஆம் தேதி அன்று இரவு தனது வீட்டின் அருகே சோளக்காட்டில் மர்மமான முறையில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தாராம். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் வந்து நிர்மலாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மோப்ப நாய் உதவியுடன் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கொலை வழக்கில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் நாகக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரை என்பவரது மகன் குமரேசன் இந்த வழக்கில் பிடிபடுகிறார். நிர்மலாவை தொடர்ந்து நோட்டமிட்டு வந்து சுற்றி வந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் நிர்மலாவை கொடூரமாக கொலை செய்ததை குமரேசன் ஒப்புக்கொண்டாராம். தொடர்ந்து அவர் காவல்துறையினர் முன்பு எப்படி கொலை செய்தேன் என செய்து காட்டிக் கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.